ஹாய், நான் உங்களுக்கு இன்னைக்கு புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா எலும்புச்சம்பழம் அளவு புளியை நான் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு இது மாதிரி கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கடுகு 1 டீஸ்பூன், தேவையான அளவு, 10 மிளகா தாளிக்கிறதுக்கு. இது வறுத்து அரைக்க வேண்டிய பொருள். பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை. வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் மெந்தயம் ஒரு டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், மிளகா வத்தல் இதில் ஒரு 6 எடுத்திருக்கேன். நான் இதுலேயும் 10 எடுத்திருக்கேன், இதில் ஒரு 6 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடலை 2 டீஸ்பூன். நான் வேர்க்கடலை 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டுதானே நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு. இப்போது இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய முதல்ல பேன் இதில் போட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது மெந்தயம், மிளகு, கடலைப்பருப்பு இதை போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகா பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் இந்த மிளகா வத்தலையும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு நைஸ் ஸ்மெல் வரும். மிளகும் அந்த வெந்தயமும் சேர்ந்து ஒரு வாசனை சூப்பராக வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறின அப்புறம் இதை பொடி பண்ணிக்கணும். இப்போது இனிப்பச்சட்டியை போட்டுட்டு நம்ம தாளித்து அந்த இதை ஊற்றிக்கலாம். முதல்ல எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கடுகு, கடுகு வெடிச்ச உடனே கடலைப்பருப்பு போடலாம். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே உளுத்தம்பருப்பு, அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை நான் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டோன்னு இந்த மிளகா வத்தல் போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டுச்சு நல்லாவே. இப்போது மிளகா வத்தலை நீங்கள் இது மாதிரி பீஸாக ஆக்கிக்கங்க. இது மாதிரி இந்த மாதிரி பீஸாக ஆக்கிக்கங்க. இந்த மாதிரி ஆக்கிண்டு அதை போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது இந்த புளி தண்ணி. மிளகா வத்தல் வாசனை வந்துடுச்சு, வறுபட்டது. இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றி பெருங்காயம் 2 சிட்டிகை. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் ஜாரில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொடி பண்ணிக்கணும். இந்த ட்ரை ரோஸ்ட் எல்லாம் பண்ணோம் இல்லையா, மிளகு, மிளகா வத்தல்,
கடலைப்பருப்பு வெந்தயம் அதை வந்து இது மாதிரி பொடி பண்ணிட்டு இப்போது இந்த புளிக்கரைசல் தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா, இதில் இதை போடணும். இப்போ பொடிச்சதை இது சேர்த்தாச்சு. இதை ஒரு கலரி விடலாம். இது கொதிக்கும் போது அந்த பொடிச்ச பொடியை போட்டோன்னா இது கொதிக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் சூப்பராக வரும். இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அப்படியே நல்லா சுண்டணும். சுண்டி கொஞ்சம் இவ்வளோ இதுவாக இருக்கு இல்லையா, லிக்விடாக இருக்கு இல்லையா, அது நல்லா சுண்டி கெட்டி ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுருள வரணும். அது அப்படி வரும்போது புளிக்காய்ச்சல் ரெடி. இன்பிட்வீன் நம்ம வந்து சாதம் வடித்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை ஆற விட்டு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டி வந்துடுச்சு. இது மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சுருண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்னேன்ல எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடணும். எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்திருக்கு. நல்லா சுருண்டு வருது. இது மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாதம் ஏற்கனவே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு கலந்துக்கலாம். இப்போ புளியோதரை ரெடி.